டேய் ஏன்டா தொட்டு தொட்டு சாப்பிடுறீங்க? நீங்க தொட்டு சாப்பிடுறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா பிசைஞ்சு சாப்பிடுற எங்களை பார்த்து ஏன்டா நீட்டா சாப்பிடணும்னு சொல்றீங்க? ஒண்ணு பசிக்காக சாப்பிடணும், இல்லன்னா ருசிக்காக சாப்பிடணும். சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனுக்காக நான் ஏன்டா நீட்டா சாப்பிடணும்? நானும் ட்ரை பண்றேன். ஆனா எவனோ ஒருத்தன் மென்னு துப்புன பபிள் கம் எடுத்து நாம மெல்ற மாதிரி டேஸ்டே இல்லாம சப்புனதுக்கு. நீங்க வேணா ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி சாப்பிடுறியா? 2 கரண்டி சாம்பாரை எடுத்து ஊத்தி நல்லா பிசைஞ்சு இட்லியை திரும்ப மாவாக்கி அப்புறம் சாப்பிடு. இருங்க நான் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்துடுறேன். பரோட்டா சாப்பிடுறியா? 2 பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊத்தி நல்லா பரத்த, திரும்ப 5 கரண்டி சால்னாவை ஊத்தி நல்லா ஊத வை. கையிலேயே செஞ்ச கலக்கி மாதிரி இதுக்குதான். வீட்டுல வெறும் தோசை சட்னி தானா என்ன கெட்டு போச்சு? எது சட்னி எது தோசைனே தெரியக்கூடாது, அப்படி சாப்பிடணும். நீங்க எல்லாம் பிசைஞ்சு சாப்பிடுறது சாப்பாடு மட்டும்தான். அதையும் ஏன்டா குழம்பு ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறீங்க? நாங்கெல்லாம் ஊறுகாயவே தயிர் சாப்பாட்டுல திணிக்க விட்டு பிசைஞ்சு அடிப்போம்டா. இனிமேல் எவனாவது நீட்டா சாப்பிடறவனா இருந்தீங்கன்னா எந்திரிச்சு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க. கண்ணு முன்னாடியே வராதீங்க, அது வந்து பாத்துக்க. டேய்